ஹாய், நம்ம சேனலில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 18 லெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்க மாதிரி லெக் ட்ரா பண்ணிக்கலாம். நான் சென்டரில் வந்து மண்டேலா டிசைன் தான் கொடுக்க போகிறேன். அதுக்காக நான் மண்டேலா ஷேப்பும் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் அப் டிசைன் ஹேண்டுக்காக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி லெக்குக்காக இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ் கொடுத்து தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போது அது போல் நல்லா நான் ஒரு கர்வாக ஒரு ஆர்ச் மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கு மேலே 2 தின் லைன் கொடுத்துட்டு ஹம்ப் கொடுத்து வெயின்ஸ் தான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். இப்போது சென்டர் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறேன். அந்த ஹாஃப் ஷேப்புக்கு மட்டும் நான் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு மீதி எல்லாமே வந்து நான் மண்டேலா டிசைன்ஸ் கொடுத்து தான் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இது ஃபில்லிங்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஸ்பைரல் அப்படி இல்லாட்டி ஹம்ப்பு நமக்கு எது வேணுமோ அது மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் போட்டிருக்கிறது 2 லேயர் ஹம்பும் அதுக்கு மேலே வந்து ஒரு திக் ஷேடிங் தான் நான் கொடுத்துருக்குறேன். இப்போது இந்த ஹாஃப் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுறது நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுத்து பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ் கீழே நான் பார்டர் பெல்ட்டு தான் ட்ரா பண்ண போகிறேன். பார்டர் பெல்ட்டுக்கு வந்து நான் நல்லா போல்டாக ஸ்பைரல் வித் லீஃப் தான் கொடுக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த 2 சைடு கார்னர்லேயும் தின் லைன் திக் லைன் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம சென்டரில் பார்டர் பெல்ட்டுக்கு டிசைன் ட்ரா பண்ண போகிறோம். இப்போது அந்த சைடு கேப் எல்லாமே நான் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸாக மாற்றிக்கிறேன். இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் டிசைன், அது கீழே பார்டர் பெல்ட், இது 2 தான் நம்ம கொடுத்துருக்குறோம். சென்டரில் வந்து மண்டேலா டிசைன் கொடுக்க போகிறதுனால அந்த ஆர்ச் எல்லாமே நான் போல்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே இருக்க கேப், சைடில் இருக்க கேப் எல்லாத்துலேயுமே வந்து நான் ஸ்பைரல் தான் கொடுக்க போகிறேன். சின்ன சின்னதாக நம்ம ஒரு லேயர் ஸ்பைரல் கொடுக்கலாம், அப்படி இல்லை 2-3 லேயர் கூட கொடுத்துக்கலாம். இப்போ நான் மேலேயும் கீழேயும் அந்த மண்டேலா டிசைன்ஸுக்கு சுற்றி நான் ஸ்பைரல் கொடுத்து தான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த மண்டேலா டிசைனுக்கு சென்டரில் நான் பேபி எலிஃபெண்ட்டு தான் ட்ரா பண்ண போகிறேன். ஆல்ரெடி கிளாஸ்லேயே நம்ம எலிஃபெண்ட் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்துருக்குறோம். இப்போ நான் போட்டிருக்க மாதிரி பேபி எலிஃபெண்ட் ட்ரா பண்ணிவிட்டு அந்த சைடு கேப் எல்லாமே நெகட்டிவ் ஃபில்லிங்ஸாக மாற்றிக்கலாம். நம்ம சென்டர் வந்து பீகாக் ட்ரா பண்ணலாம், அல்லது எலிஃபெண்ட், லோட்டஸ் எது வேணாலும் நம்மளோட இஷ்டம் தான் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதை ஹைலைட் பண்ணுறதுக்கு 2 லேயர் நான் ஹம்ப் கொடுத்துக்கிறேன். அந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே ஹம்ப் இருக்க மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அது சைடில் இருக்க அந்த ஆர்ச் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சைடு இருக்க கேப் எல்லாமே வந்து சின்ன சின்னதாக ஒரு ஸ்டெம் மாதிரி கொடுத்து அது எட்ஜஸில் வந்து ஃப்ளவர் மாதிரி தான் ட்ரா பண்ண போகிறோம். இது ரொம்ப நீட்டாக ரொம்ப யூனிக் டிசைனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெம் மட்டும் நல்லா தின்னாக போட்டுட்டு அந்த எட்ஜஸில் ஃப்ளவர் மட்டும் கொஞ்சம் போல்டாக போடணும். ஃப்ளவர் வந்து நம்ம டைரெக்டாக வரையாமல் ஒரு 5 to 6 டாட் மாதிரி தான் நான் வைக்கிறேன். குட்டி குட்டியாக டாட் மாதிரி வச்சோம்னா அதுவே நமக்கு பார்க்குறதுக்கு இந்த ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். சென்டர் டிசைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது கீழே நான் மறுபடியும் பார்டர் பெல்ட்டு தான் ட்ரா பண்ணுறேன். 2 தின் லைன் திக் லைன் கொடுத்து ஹம்ப் கொடுத்துட்டு அது கீழே பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டோம் இல்லையா, அதே டிசைன்ஸ் தான் நான் மறுபடியும் கொடுக்குறேன். நல்லா போல்டாக ஸ்பைரல் வித் லீஃப் இந்த பார்டர் பெல்ட்டு கொடுத்துட்டு ஃபிங்கர்ஸ்க்கெலாம் வந்துட்டு நான் ரொம்ப சிம்பிளாக டியர் ட்ராப்ஸ் மாதிரி கொடுத்து தான் நான் ஃபில் பண்ணுறேன். நம்ம ஃபிங்கர்ஸ்க்கு பண்ணும்போது அந்த நெயில் சுற்றி இருக்கிறதுக்கு அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு போட்டிங்கன்னா அது தனியாக நமக்கு டிஃப்ரெண்ட் டிசைனாக இருக்கிறது தெரியும். ஒவ்வொரு லேயரும் இதே போல் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டியர் ட்ராப்ஸ் கொடுத்து இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இது மாதிரி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கரெக்ஷன் இருந்தாலும் சொல்லுவேன். தேங்க்யூ.